எனக்கு பின்னாடி வா தம்பி, கொஞ்சம் தள்ளி உனக்கு நான் இடம் கொடுத்துருவேன். உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் கடவுள் முருக பக்தர்கள் தைப்பூச திருநாளிலே முருகனை வழிபட்டு இறையருள் வேண்டுவது, இன்றைக்கு வைக்கின்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற முருக பக்தர்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பு வசதிகளும், குடிநீர் கழிப்பிட வசதிகளும், அன்னதானம் எங்கு திரும்பினும் அன்னதானமும், அதேபோல் இன்றைக்கு பல திருக்கோயில்களில் சிறப்பு கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை தரிசித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைக்கு ஒரு தினம் மாத்திரம் வரலாறு காணாத அளவிற்கு 1,70,70,000 பக்தர்கள் நம்முடைய பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் இறை தரிசனம் பக்தர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் திருச்செந்தூர், படை வீடுகளான திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, நம்முடைய சிறுவாபுரி, வடபழனி, இது போன்ற திருக்கோயில்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்றையிலிருந்து தொடர்ந்து தரிசித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் புதிதாக 8 கிலோ 600 கிராம் செலவிலே 13 கோடி ரூபாய் அளவிலே வடிவமைக்கப்பட்ட முழுக்க உபயதாரர்களால் செய்யப்பட்ட தங்கத்தேர் திருப்பணி, தங்கத்தேருடைய விழா இன்றைக்கு மக்களுடைய நேர்த்தி கடனுக்கு பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் அதே இடத்தில் நல்ல தனவந்தர் ஒருவர் தன்னுடைய சொந்த செலவிலே சுமார் 20 கோடி மதிப்பு, 1.5 கோடி மதிப்பீட்டில் இடத்தை பெற்று அதை 3 கோடி மதிப்பீட்டில் மொத்தமாக காவேரி மருத்துவமனையின் சார்பில் கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த மண்டபத்தையும் நம்முடைய மந்திரகிரி வேலாயுத சாமி கோயில் அருகில் துவக்கி வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து மேற்படி அந்த திருக்கோயிலுக்குண்டான அந்த தங்கரதத்திற்கு பாதுகாப்பு கொட்டகையும் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் இன்றைக்கு துவக்கி வைத்து வந்திருக்கின்றோம். நம்முடைய 5 நிலை கொண்ட அந்த ராஜகோபுர திருப்பணி நம்முடைய மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் சுமார் 1,86,00,000 செலவில் அந்த ராஜகோபுரம் கட்டுகின்ற கட்டுமான பணியும் இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இதுபோன்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உபயதாரர் நிதி என்று பார்த்தால் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாத்திரம் உபயதாரர்கள் தானாக முன்வந்து திருக்கோயிலுக்கு திருப்பணியை மேற்கொண்டது இந்து சமய வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு மைல்கல்லாக கருதுகிறோம். ராஜகோபுரங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 109 ராஜகோபுரங்கள் புதிதாக சுமார் 216.74 கோடி செலவில் அறிவிக்கப்பட்டது. அதில் 27 ராஜகோபுரங்கள் முழுமையாக பணி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ராஜகோபுரங்களுடைய மரமாத்து பணிகள் சுமார் 351 திருக்கோயில்களுடைய ராஜகோபுரங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 93.84 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்து இதுவரையில் 182 திருக்கோயில்களுடைய பணிகள், மரமாத்து பணிகள் முடிவுற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய அருகிலுள்ள மன்னீஸ்வரர் திருக்கோயில் அன்னூர் வட்டத்திலே ஒரு தங்கத்தேரை இன்றைக்கு துவக்கி வைக்கின்றோம். அந்த தங்கத்தேரும் முழுக்க பக்தர்களால் வடிவமைக்கப்பட்ட தங்கத்தேர். அந்த தங்கத்தேருடைய மொத்த மதிப்பு 3 கோடி ரூபாய். அந்த 3 கோடி ரூபாய் அளவிலான அந்த தங்கத்தேரையும் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில், தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சியில் இன்றைக்கு அந்த மன்னீஸ்வரர் திருக்கோயிலில் அந்த தங்கத்தேர் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது. மருதமலை
மருதமலையை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், தீராத நோய் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற பாடல் வரிகள் உண்டு. அதற்கேற்ப பன்னெடுங்காலமாக திருக்கோயிலை காண வேண்டும் என்று மூத்த வயதுடையோர், சற்று உடல்நலக் குறைவுள்ளோர் இந்த திருக்கோயிலை காண முடியாத ஏக்கம் இருந்தது. சுமார் 8 ஆண்டுகளாக தொடங்கப்பட்ட இந்த பணி தற்போது நிறைவுற்று மின்தூக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது 2 தளங்களை கொண்ட மின்தூக்கி. ஒரே முறையாக 40 பேர் பயணிக்கின்ற அளவிற்கு, அதேபோல் 40 பேர் பயணிக்கின்ற இந்த மின்தூக்கிகளுக்கு செல்பவர்களுக்கு கட்டணம் என்பது 30 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுவதுமாக இலவசம், நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு சலுகைகள் என்று இன்றையில இருந்து என் அப்பன் முருகனை இதுவரையில் காண முடியாதவர்கள் தான் காணுகின்ற ஒரு நல்ல சூழலை திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றியிருக்கின்றது. இதற்கு முன்னால் ஐயர் மலையுடைய ரோப்கார், அதேபோல் சோனிங்கர் மலையுடைய ரோப்கார், இவை இரண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் பக்தருடைய பயன்பாட்டிற்கு வந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதேபோல் சாமி மலையில் ஒரு தானியங்கி லிப்ட் என்பது இந்த அடுத்த பிப்ரவரி மாத இறுதிக்குள் அதுவும் பக்தருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நிகழ்வில் என்னோடு துறையுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் ரவி அவர்களும், மாவட்டத்துடைய துணை மேயர் அன்பிற்கினிய வெற்றிச்செல்வன் அவர்களும், மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் இந்த திருப்பணிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் தக்கார் அன்பிற்கினிய ஜெயக்குமார் அவர்களுக்கும், துறையினுடைய இணை ஆணையாளர், குழு உதவி துணை ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி.